என்ன பங்காரி, இப்ப என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. என் ஆளு ஊரை விட்டு ஊர் வந்திருக்கா. எந்த பையெல்லாம் அவகிட்ட பேச முடியும்? அப்பா அம்மா கண்ணில் படுற சான்ஸே இருக்காதுன்னு நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் ஊர்ல இருந்தாலே நல்லா பேசியிருப்பேன்னு தோணுது. இப்ப என்னடான்னா அவங்க இந்த ஊர்ல எந்த கோவில்ல எந்த சாமிக்கு பூஜை பண்ணிட்டு இருப்பாங்கன்னே தெரியாதே. என் நிலைமைய பாத்தியா? நான் என்ன செய்யட்டும் பங்காரி? அம்மனை வேண்டிக்கோங்க, எல்லாமே சரியாயிடும். வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அந்த அம்மன் வரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. என் கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ, அப்படி சொல்லாதீங்க. அப்ப அம்மனோட சக்தியை பத்தி உங்களுக்கு தெரியல. இந்த அம்மன் மனசுல நினைச்சாலே போதும் அதை நிறைவேற்றிடுவாங்க. வேணா பாருங்க, நீங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் உங்க கல்யாண பேச்ச ஆரம்பிச்சிருவாங்க. நான் ஒன்னும் பொய் சொல்லல, இது உண்மை. அப்படிங்கிறியா? கண்டிப்பா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவாங்களா? ஆமா, அம்மனோட ஆசீர்வாதம் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். இந்த ஊருக்கு வந்து எப்படியாவது நான் தரிசனம் பண்ணியே ஆகணும்னு நினைச்சேன். கூடவே அமிர்தா என் வாழ்க்கையில விளக்கேத்தணுங்கிற ஆசையில வந்திருக்கேன் தாயே. ஒரு ஆசை நிறைவேறியாச்சு, இன்னொரு ஆசையை நிறைவேற்றிடு. அது உன் கையில தான் இருக்கு. அமிர்தானா எனக்கு உயிர். அவ இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லைங்கிற நிலைமையில இருக்கேன். எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், எவ்வளவோ வேதனைப்பட்டேன். ஆனா வாழ்ந்த அவ கூட தான் வாழணுங்கிற முடிவோட இருக்கேன். எல்லாருடைய மனசுலயும் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுற தாய் நீ. நான் உன்னுடைய மகன். உன் மகன் மனசுல இருக்கிறது ஒண்ணுதான். அமிர்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சேர்ந்து வாழணுங்கிறது தான். நிறைய கனவு கோட்டை கட்டி வச்சிருக்கேன். மகனுடைய கனவு நினைவாக்குறது ஒரு தாயாவும் கடமை இல்லையா? கஷ்டங்கள் இருக்கும், பிரச்சனைகளும் இருக்கும், எதுவும் சொல்லிக்க முடியாத ஒரு நிலைமையும் இருக்கும். தடைகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், பயங்கள் இருக்கும், உள்ள ஒரு படபடப்பு இருக்கலாம். இது எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு சொல்லணும்னா அவங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். உனக்கு எல்லாமே தெரியும். நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நல்ல பொண்ணு, பொக்கிஷமா பார்த்துப்பேன். உன்னைதான் நம்பியிருக்கேன். ஹலோ பாஸ். ஹே பங்காரி, என்ன யோசிச்சுட்டு இருக்க? அம்மனை நீ எதுவும் வேடிக்கலையா? என்ன உனக்கு மல்லி வேண்டாமா? நீங்க வேண்டிக்கிட்டீங்கல்ல, அந்த தாய்க்கு நீங்களும் மகன்தான், நானும் மகன்தான். உங்க மனசுல இருக்கிறத அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ என் மனசுல இருக்கிறதையும் புரிஞ்சுப்பாங்க. ரொம்ப கஷ்டம், பிரச்சனை, சொல்லிக்க முடியாத நிலைமை எல்லாம் அவ தானே உண்டாக்குனா. அவளே சரி பண்ணிடுவான்ற நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்ப சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நான் மல்லிக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம்தான். ஆசைப்படுறவங்களோட கோரிக்கையும் வேண்டுதலும் ஒரே மாதிரி தானே இருக்கும். நம்ம நேசிக்கிறவங்க நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நீ ரொம்ப நல்லாவே பேசுற பங்காரி. அந்த அம்மன் உனக்கு நல்லதுதான் செய்வா. நல்லவங்களுக்கு அவ நல்லதே செய்வா, கெட்டவங்களுக்கு கெட்டதுதான் செய்வா. கெட்டவங்களுக்கு நல்லவங்க மூலமா தான் தண்டனை கொடுப்பா. நீ என்ன சொல்ற? அது கெட்டவங்க அழிய போற நேரம் வந்துருச்சுன்னு சொல்றேன். வாங்க பிரசாதம் வாங்கிக்கலாம். பூஜை நேரத்துக்கு சரியா வந்திருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல சுமங்கலி பூஜை ஆரம்பிச்சிடும். ஆனா அதை பாக்குற அதிர்ஷ்டம் தான் நமக்கு இல்ல. சாஸ்திரி ஐயா உத்தரவு. என்னத்த அதிர்ஷ்டம்? சும்மா இருங்க. தாலி போலின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வயிற்றுச்சலா இருக்கு. அது உண்மைதான். மல்லி எங்க இருக்கா? அவ வீட்டுல தாங்க இருக்கா. அத்தை அவளை அறையில பூட்டி வச்சிருக்காங்கல்ல, அவளுக்கு காவலா அங்கதான் உட்காந்துருக்காங்க. நல்ல விஷயம்தான். அமிர்தாவையும் நான் பார்க்கலையே, காலையில பார்த்ததோட சரி. நாங்களும் அதை தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இங்கதான் எங்கேயாவது இருப்பா இல்லையா அர்ஜுன்? ஆமா, இங்கதான் எங்கேயோ இருக்காங்க. நான் போய் தேடி கூட்டிட்டு வரேன். வேண்டாம், அவளே வருவா, விட்டுரு. நீ அவளை தேடி போனா அப்புறம் உன்னை தேட ஆள் அனுப்ப வேண்டி வரும். நீ எங்க கூடவே இரு. பஞ்சாட்சரி, இவர் பேரு விக்ரம், இவங்க சரோஜா, அவர் அர்ஜுன். ஒண்ணு இல்ல, எல்லாரும் தெரிஞ்சவங்க. அம்மனை தரிசனம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. நல்ல விஷயம்தான். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரசாதம் வாங்கிக்க சொல்லுங்க. மாங்கல்ய தாரணத்துக்கு அப்புறமா தரிசனம் பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். வாங்க 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 போலாம். விருப்பாக்ஷா,
விஷயம் தெரிஞ்சது கடிக்கு மாரியப்ப நடந்ததையெல்லாம் சொல்லிட்டான். இங்க யாரும் வரலல்ல? இது வரைக்கும் யாரும் வரல. இதுக்கப்புறம் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அவ ஒரு ராஜநாகம், எந்த உருவத்துல வேணாலும் வருவா. ருத்ரா, எதுக்கும் நீ எச்சரிக்கையாயிரு. முகூர்த்தத்துக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அது வரைக்கும் காவல் இருந்தா போதும். ஒரு தடவை போலித்தாளி தாரணம் முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் யாரும் எதுவும் செய்ய முடியாது. இனிமேல் அம்மனுக்கு எந்த சக்தியிலும் கிடைக்க போறதும் இல்லை. சரி, நானும் ருத்ரா பைரவா 3 பேரும் காவலுக்கு நிக்கிறோம். விருப்பாக்ஷா, நீ போய் பூஜையை முடிச்சிட்டு வா. என்னானாலும் நாம தோத்து போக கூடாது. அந்த அம்மனுக்கு தெரியப்படுத்துவோம் நம்ம சக்தி எப்பேற்பட்டதுன்னு. தாயே, நேரம் அதிகமா இல்லம்மா. ஏதாவது அதிசயத்தை நிகழ்த்துமா? அந்த துஷ்டர்கள் கை மட்டும் மேலோங்க விட்டுடாதம்மா தாயே. 1000 மக்கள் உன்னையே நம்பி உட்கார்ந்து இருக்காங்க. அவங்கள கை விட்டுடாதம்மா. நீயே தீய சக்திகளை ஜெயிக்க விட்டுட்டேன்னா அப்புறம் இந்த உலகமே அல்லோல கல்லோலப்பட்டுடாதா? ஜனங்களுக்கு தெய்வத்து மேல உள்ள நம்பிக்கையே போயிடாதாமா. அப்படி நடக்க நீ விடக்கூடாது தாயே. ஐயோ தாயே, என்ன அபச்சாரம் இது? இப்படியே பூஜை நடந்துடுமா? உனக்கு இந்த போலி தாலியை வச்சே பூஜைகள்லாம் பண்ணிடுவாங்களா? அம்மா தாயே ஜெகஜனனி, எங்கம்மா இருக்க? அம்மா மகமாயி, உன்னோட அருளால எந்த ஒரு தடங்களும் இல்லாம காரியத்தை முடிச்சிட்டமா. உனக்கு மாங்கல்ய தாரணம் நடக்கிற வரைக்கும் அந்த துஷ்டர்கள் கிட்ட இருந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வராத மாதிரி காப்பாத்து தாயே. மகாதேவா, பரமேஸ்வரா, இந்த திருமாங்கல்யம் உன்னோட சொத்து. இங்க இருக்கிற அம்மன் பார்வதி அவதாரம். நீ வேற கிடையாது, அம்மன் வேற கிடையாது. சிவசக்திங்கிறது 2 முகங்கள். இவ்வளவு நாளா என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்திருக்கீங்க. எந்த விதமான தடங்களும் இல்லாம அம்மனோட சுமங்கலி பூஜை நல்லபடியா நடக்க வழி காட்டுப்பா. உள்ள யாரையும் விடக்கூடாது. எச்சரிக்கை. சரி. பஞ்சாட்சரி எங்க? தெரியல. நீங்க போய் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுங்க. சரிங்க. இந்த பஞ்சாட்சரி எங்க போனான்னு தெரியலையே. பூஜைக்கு வேற நேரமாச்சு. பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்துட்டு வர சொன்னேன். இன்னும் ஆளை காணோமே. ச்சே.